விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம். அந்த இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் வச்சு பண்ணுறோம், பஞ்சகாவியா வச்சு பண்ணுறோம். இப்போ அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா நான் சாணப்பாசி கரைசல் வச்சு பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் பலதானிய விதைப்பு மட்டுமே விதைச்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கு வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ அதை விட எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் மக்கள் இடத்துல ஒரு வரவேற்பு பெற்றுருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை கொடுக்கும்போது உடனே ரிசல்ட்டும் கிடைக்கிது, மண் பொதுன்னு மாறிடுது, நமக்கு ஈஸியான இடுபொருளும் செலவில்லாமல். கெமிக்கலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, கெமிக்கல் போடுறதுனால மண் கெட்டு போயிடுது. ஆனால் இது கெமிக்கலோட செலவு கம்மி தான், இருந்தாலும் ரிசல்ட் நல்லா வருதுங்கிறதுனால இன்றைக்கி மக்கள் எல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க, அது எண்ணெய் விவசாயத்துக்கு மாறுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் விவசாயம் கொடுக்கறது மக்கள் மாறும்போது ஒரு தெளிவு வேணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணெயை தெளிவாக கரைச்சி பால் மாதிரி மாற்றி கொடுத்தா மட்டும்தான் அது சக்தி எடுத்துக்கும். நீங்கள் எண்ணெயை கரைக்காமல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் மண்ணில் போகும்போது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கு மண்புழுவுக்கு அது பிரச்சனை பண்ண, அது மண்ணை பாதிக்கும். அதனால தான் எண்ணெயை கரைக்கிறதுக்காக நம்ம இந்த எண்ணெய் கரைப்பானை வச்சு கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுத்தமாக சத்தா பாலாக மாறிடு. அது அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். இலை வழியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரே பண்ணும்போது இலையில் தான் ஒளிச்சே இருக்க பண்ண நம்ம இந்த பூந்திக்காய், காதி சோப்பு, ஷாம்பு, சீவக்காய், இன்னும் எக்ஸ்ட்ரா முட்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கரைக்கும் போது எண்ணெய் 100% கரையிறதில்ல. அது கரையாததுனால பார்த்தீங்கன்னா இலை மேலே ஒரு கோட்டிங்காக படிஞ்சுக்குது. அப்படி படியும் போது ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்காது அப்படின்னா செடியுடைய வளர்ச்சி குன்றி போயிடும், செடி பாதிப்புக்குள்ளாயிடும். அதற்காகத்தான் எண்ணெயை கரைச்சி பால் மாதிரி மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இது எண்ணெய் கரைப்பான், இதை வச்சு தாங்க நான் கரைச்சிக்கிட்டு இருக்கேன். இது என் நண்பர் வெளியிலேருந்து வாங்கிட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எனக்காக நான் வாங்கிட்டு கரைச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். கிடைச்சா நீங்கள் வெளியில் வாங்கி பண்ணுங்கள், கிடைக்கலைனாலும் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இதில் கரைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பாப்பா கிட்ட வாப்பா. இதுதாங்க விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் நல்லா பொதுன்னு இருக்குது, அனைத்து சத்துமே இருக்குது. இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எண்ணெயாக கொடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. கிட்ட கொண்டு வந்து காட்டுப்பா. ஏன்னா இது விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவான், ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவான். இந்த எண்ணெயை கரைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது இயற்கை விவசாயத்துக்கு ஃபஸ்ட்டு 4-5 வருஷமாக இந்த சோப்பு தூள், காதி சோப்பு, சீவக்காய், கோழி முட்டை, இந்த மாதிரி ஒன்றொன்னா கரைச்சி தான். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா கெமிக்கலும் இருக்குது எண்ணெயை கரைக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இயற்கை தான். எண்ணெய் கரைப்பான் இயற்கை தான். நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக தான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி லிக்யூட்லேயே நிறையா லிக்யூட் நம்ம பயன்படுத்தி பார்த்தா அது அந்த அளவுக்கு ரிசல்ட்டு இல்லை. இது ரிசல்ட் அருமையாக இருக்கிறதுனால நம்ம வேறு எதையும் நான் மாற்றலை, இதையே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருப்போம் அளவு இதுக்கு முன்னாடி. இது விளக்கெண்ணெய்ங்கிறதுனால நார்மலாக 80 ml போட சொல்லுவாங்க கடலெண்ணெய்க்கெல்லாம். இதுக்கு ஒரு 100 ml கேரண்டியாக போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 20 ml. 100 ml போட்டோம்னா தான் விளக்கெண்ணெய் நல்லா கரையுது. ஒரு 80 mlக்கு மேலேயே கரையை நம்ம 100 போட்டுக்கும் போது நல்லா சூப்பராக இருக்குது, அருமையாக கரைஞ்சது. 2 ஊற்றிட்டோம், இதோட 3 4 வழியாக போனதுனால ஒரு அரை மட்டும் ஊற்றிக்குவோம். 5 100 மில்லி ஆச்சு. இப்போ இதை நல்லா கலக்கணும். அப்போ தான் கரையை கலக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. நம்ம ஊற்றின வாக்கில் உள்ள தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்க காட்டுப்பா. இந்த மாதிரி நல்லா ஒரு 30 செகண்டு அல்லது 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்குங்க. கலக்கிக்கிட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற்றி கலக்குங்க. நீங்கள் அதை விட்டுட்டு சின்னதில் ஊற்றி கலக்குனீங்க அப்படின்னம்னா தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு கரையிறதுக்கான வாய்ப்பு குறையும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 லிட்டரு கரைக்கிறதுனா ஒரு 10 லிட்டரு இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை நல்லா கலக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த எண்ணெயும் கரைப்பான். இந்த எண்ணெய் கரைப்பானும் இதுவும் ஒன்றா கலங்கும் போது ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போவே ஓரளவுக்கு பால் மாறி இருக்குது. வாப்பா தண்ணிக்கு போகும் நாங்கள் அப்படியே வாங்க பைப்புக்கிட்டே வா. தெரியுதான்னு பாரு.
பாருங்கள் எந்த அளவுக்கு பால் மாதிரி மாறுதுன்னு. இந்த மாதிரி பால் மாதிரி மாறினால் மட்டுமே தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் அப்படியே பின்னாடி இருந்து காட்டு, நீ வைப்ப முன்னாடி பின்னாடி போய்க்கு. இந்த மாதிரி பால் மாதிரி மாறின ஒன்று பால் மாதிரி மாறினால் மட்டுமே நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம இந்த கண்டுபிடிக்குங்காட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகி போச்சு இந்த மாதிரி எண்ணெயை நம்ம கரைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விவசாயியும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணெயை கரைக்கதா காதி சோப்பு எல்லாருமே மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. அப்போ கிட்ட காட்டுப்போம், நல்லா கலக்கிவிட்டு இங்கே பாருங்க விளக்கெண்ணெய் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு கையில் உள்ள அழுக்க கூட அது எடுத்து அந்த அளவுக்கு நல்லா பசையானது தெரியுதாப்பா? எந்த அளவுக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு பால் மாதிரி இந்த அளவுக்கு பால் மாதிரி மாறினா மட்டும்தான் இதில் உள்ள சத்து முழுசாக செடிக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நானும் எண்ணெய் கரைசல் கொடுத்துங்க எனக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு பண்ணுறோம்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி கரைச்சி நம்ம காட்டுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த மண்ணில் இருக்கிற சத்தையும் எடுத்துக்கும், அதே சமயத்தில் மண்ணுக்கு சத்தாவும் கிடைக்கும். இதை வந்து நம்ம இன்னொரு மடங்காக பெருக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரைசல் நம்ம இயற்கை விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். அதாவது எங்கிட்ட ஜீவாமிர்தம் இல்லை, பஞ்சகாவியா இல்லை, நாட்டு மாடு இல்லை அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம நாட்டு மாடு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து வச்சுருக்கிறோம் சாணப்பாசி கரைசல் அப்படின்ட்டு. அந்த சாணப்பாசி கரைசல் 1 லிட்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து 200 லிட்டர் பேரலில் ஊற்றி 2 கிலோ சர்க்கரையை போட்டு காலை மாலை கலைக்கொடுன்னு. இதில் முக்கியமான விவசாயிகளுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வெயில்லையே வச்சுக்கலாம், நிழலில் வைக்க தேவையில்லை. இது நாள் வரைக்கும் நுண்ணுயிரி பெருக்க வந்து அனைத்து விவசாயிகளும் நிழலில் வச்சா இனிமேல் வெயில்லையும் வைக்கலாம். இப்போ அதையும் நம்ம பார்ப்போம். வெயிலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வெயிலில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவும் சேர்ந்து வளரும் போது 7 to 10 நாளையிலேயே தயாராகிடும். அதை வந்து 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம். நமக்கு வந்து 1 ஏக்கருக்கு 2 கிலோ நாட்டு சக்கரை அல்லது குண்டு வெல்லம் மட்டும்தான் செலவு. 2 கிலோ இருந்தால் போது. அதை வந்து 1 ஏக்கருக்கு வாய்க்கால் பாசனமாவோ ட்ரிப்பு வழியாவோ கொடுத்துட்டு 5 லிட்டர் மிச்சம் வச்சுக்கிட்டு மீண்டும் அதில் 2 கிலோ சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னம்னா மறுபடியும் தயாராகிடும். அப்படி தயாராகிடுச்சு அப்படின்னா மீண்டும் அதை கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை வச்ச மதிப்பு கூட்டல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன வந்து 40 நாள் ஆகும் தயாராகிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 to 15 நாளிலே மீனமிலமும் தயாராகிடும். 4/1 பங்கு நாட்டு சக்கரை இருந்தால் போது, காலங்களும் குறையுது, விலையும் செலவும் குறையுது. அடுத்தது இதை வச்சா புண்ணாக்க வச்சே நம்ம NPK பண்ணலாம். அடுத்தது வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் பண்ணலாம். இலைதலைகளை வச்சு பூச்சி விரட்டி நுண்ணூட்டம் தயாரிக்கலாம். அனைத்துமே விவசாயி உரக்கடைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. அனைத்து இடுபொருளும் நம்ம இதை வச்சே நம்மளே தயாரித்து நம்மளுடைய காட்டுக்கு மண்ணுக்கும் கொடுத்துடலாம். விவசாயிகளுடைய முதலீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உழைப்பு மட்டும்தான் இருக்கணும். என்னைக்கு நம்ம வந்து ஒரு முதலீட்டை வந்து காட்டில் முதலீடாக போடுறோமோ அப்போ தான் விவசாயி பொருள் விற்கல, எனக்கு நட்டம் வந்துருச்சு, எனக்கு இவ்வளோ ஆகி போச்சு அப்படின்னு பயப்படணும். இதை வந்து நம்மளுடைய உழைப்பை முதலீடாக போடும்போது நமக்கு செலவுங்கிறது மிக மிக குறைவு. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நான் இது மட்டும் இல்லாமல் புண்ணாக்கு கரைசல் சொல்லியிருக்கிறேன், மீனமிலம் சொல்லியிருக்கிறேன், வாழைப்பழ கரைசல் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் செலவு இல்லாமல் வாழைப்பழமெல்லாம் எவ்வளோ பழம் வேஸ்ட்டானது காஞ்சி போனதாக இருந்தாலும் போட்டோம்னாலும் இதில் பொட்டாஸ் இருக்குது. பொட்டாஸ் சத்து ஈஸியாக கிடச்சிக்குது. அதே மாதிரி பொட்டாஸுக்காக நம்ம தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தின வீடியோவும் நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். யூடியூப் சேனல் நம்மளுடைய தான். அதில் வந்து என்னுடைய அனுபவங்களும் கண்டுபிடிப்புகளும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து போடுறோம். அதே சமயத்தில் மண் முதல் மகசூல் வரை விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம். எந்த நேரத்தில் என்ன செய்யணும், ஒரு பயிர் வைக்கிறதுனா அதுக்கு என்ன நோய் வரும், அதுக்கு உரம் நம்ம எப்படி தயாரிக்கிறது, பூச்சி மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற பயிற்சியும் கொடுக்குறோம். அதனால் விவசாயிகள் வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை இடுபொருள் சொல்லி நிறைய பயம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இப்போ டப்பாவில் அடித்து 2000 3000ன்னு. அதையெல்லாம் நம்மளுடைய நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அதே திருப்பு ரிட்டன் அதே ஃபார்முலாவை கொண்டு வந்து நம்மக்கிட்ட விற்கிறாங்க. நம்மளும் பயம்னு நினச்சி அதிகமான செலவு பண்ணுறோம். அந்த மாதிரி செலவுகளை குறைச்சி இந்த மாதிரியான இடுபொருள்களை நம்மளே தயாரித்து கொடுக்கும்போது இதுதான் உண்மையான இயற்கை விவசாயம். விவசாயிகளுக்கு செலவு குறைவு, மண் வளமாக மாறும். நம்ம இயற்கையில் பண்ண பார்த்திங்கன்னா இருக்க வளம் அதிகமாகிக்கிட்டே போகும். கெமிக்கலில் பண்ண வளம் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். இவ்வளோ தாங்க உள்ள வித்தியாசம்.